மார்னிங் மை டியர் மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே. ஹாப்பி மார்னிங் டு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை ஃபேமிலிஸ், மை லவ்லி சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எவ்வளோ வேலை தான் நம்ம செய்கிறதே தெரில மக்களே. இங்கே பாருங்கள், எவ்வளோ துணி பாருங்களேன். துணி துவைச்சி மாலை முடியலங்க. துவைச்சி நம்மளுக்கு கை தான் வலிக்குது. எவ்வளோ ட்ரெஸ்ஸு பாருங்கள். ஒரு நாள் விட்டுட்டேன்னா இந்த ஃபங்க்ஷனுங்க வேறு, இந்த சைடு ஒரு லைனு, அந்த சைடு வந்து ஒரு லைனு, ஃபில்லோஸு, பெட்ஷீட்டுங்க, நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸுங்க, ஸ்கூல் யூனிஃபார்மு, அவர் ஆஃபீஸ் ஒர்க் ட்ரெஸ்ஸு, யூனிஃபார்ம்ஸு, நம்ம போடுறது எல்லாமே நம்ம வாஷ் பண்ணிவிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயா நம்மளுக்கு ஐயோயோ எப்பா இது முடிய போகுதுன்ற மாதிரி நம்மளுக்கு அவ்வளோ ஒரு இதுவாகிடும். நீ ஏன் துவைக்கிற? மிஷின் தானே துவைக்குது. ஆமாங்க, மிஷின் தான் துவைக்குது. மிஷினே பவுட்ரு எடுத்து போட்டுக்குது, வாட்டர் செட் பண்ணுது, ட்ரை பண்ணுது, எல்லாமே மிஷினே தானே மடிச்செல்லாம் வச்சுது. நம்ம எதாவது செய்கிறது. ஸோ மிஷின் தானேன்னு சொல்கிற ஃபேமிலிஸ் நிறைய பேர் இருக்காங்க. என்ன சொல்கிறது, ஆட்டோமேட்டிக்காக இருந்தாலும் சரி, செமியாக இருந்தாலும் சரி. என்னோடய மிஷின் வந்து செமி தாங்க. ஆனால் ஆட்டோமேட்டிக் இருக்கிறவங்க பாவம், அவங்க என்ன திரும்ப சொல்லுவாங்க, மக்களே ரொம்ப நம்மளுக்கு என்ன, ட்ரெஸ்ஸை போட்டுமா அதுவே வாஷ் பண்ணி ட்ரையர் பண்ணி கொடுத்துரும், நம்ம காய வச்சுக்கிறது மட்டும் தான் நம்மளோடதுன்னு அவங்க நினைப்பாங்க. ஆனால் இந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுங்க ஒன்றா சேர்ந்து ஒரு ப்ராப்ளம் வந்தால் பின்னி பிணைஞ்சி பெடல் அடிக்கிற மாதிரி அந்த துணி ஒன்றோட ஒன்று மாட்டிக்கின்னு அதை வெளியே எடுத்து அதை காய வைக்கிறதுக்குள்ளேயே அவங்களுக்கு உயிரே போயிடும். அதுக்கு நம்ம நார்மலாகவே வாங்கின்னு இருக்கலாம் அப்படின்னு. இக்கரைக்கு அக்கறை பச்சைங்க, அதுதான் சொல்கிறது. எது இருந்தாலும் குறைன்னு ஒன்றும் சொல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. அதாவது வயிறு நிறைய சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருகஜாதி. என்னடா கத்திங்க எடுக்கிற? நானே ஏதோ ஒன்று பாடிங்க இருக்கிறேன், மக்களை பாராட்டுறேன். அதான், வயிறு நிறைய சிரிப்பவர்கள் வந்து மனித ஜாதியாம், வயிறு எறிய சிரிப்பவர்கள் வந்து மிருக ஜாதியாம். அந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சாலும் பாராட்டக்கூடிய மக்கள் ஒரு சிலர், பாராட்டாதவங்க வந்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம காதிலே வாங்கக்கூடாது. நம்ம வேலை என்ன, நம்ம நோக்கம் என்ன, அதை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணுமே தவிர, இவங்க நம்ம பாராட்டுவாங்க, அந்த பாராட்டுக்குரிய நம்ம வெயிட் பண்ணணுன்றது யாருமே நினைக்காதீங்க. உங்களோட வேலையை நீங்கள் பாட்டுன்னு ரொட்டீன் ஒர்க்காக நீங்கள் செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் எப்படி துணி சேர்ந்து போதோ, நம்மளோட வேலைகள் எப்படி நம்மளுக்கு சேர்ந்து போதோ, அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலுமே. யாருமே நம்ம யாரையும் நம்பி யாருமே இல்லை. ஒருத்தரை சார்ந்து ஒருத்தர் இல்லை இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக என்ன சொல்கிறது, எல்லாருக்கூடையும் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள், கொண்டாடுங்க, வாழுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மளுக்கு நாம தான் அம்மா அப்பா அக்கா தங்கச்சி மாமா மச்சான் எல்லா உறவுமே நாம தான் அப்படின்னு நினச்சின்னு, தாத்தா பாட்டி எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு நாம தான் அப்படின்னு நினைக்கிற உறவுகள் அதிகமாக இருக்கு இல்லையா. அவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நம்ம உடம்பு நம்ம நல்லா கவனிச்சிக்கிட்டா தான், நல்லா பார்த்துக்கிட்டா தான் அடுத்தவங்களையும் நம்ம பார்த்துக்க முடியும், நம்மளே 4 பேர் மதிப்பாங்க. ஸோ யாரையுமே நம்மளுக்கு இவங்க இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணவும் கூடாது. தனித்து தான் நம்ம பிறக்கிறோம், தனித்து தான் நம்ம இறந்து போகிறோம். அதனால் இடைப்பட்ட வாழ்க்கையில் எல்லாருக்கும் நல்லதே செய்வோம். இருக்கக்கூடிய காலங்களை நன்மையாக கழிப்போம், அவ்வளோதான். எதையுமே நம்ம இருக்குது போதும்னு நினச்சிக்கிட்டா வாழ்க்கை நல்லாயிருக்கும், ஜம்முன்னு இருக்கும். ஸோ எனிவே தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் சாப்பிட்டீங்களா? நாங்களும் சாப்பிட்டோம். மதியத்துக்கு செஞ்சுக்கணும். என் ஹஸ்பண்ட் மார்னிங் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கிறோமா அப்படின்ட்டாரு. நாங்கள் மறுபடியும் எனக்கு சப்பாத்தி தான் வேணும்னு கேட்டான் செடியாக குட்டி. அவனுக்கு சப்பாத்தி பண்ணிவிட்டேன், சாப்பிட்டோம். மதியத்துக்கு சூடாக சாதம் வடிச்சுக்கணும். ட்ரெஸ் வாஷ் பண்ணியாச்சு. நாளைக்கு ஒரு மேரேஜ் இருக்குது, ரிசப்ஷன் இருக்குது. டே பை டே நிறைய ஃபங்க்ஷன் வந்துகிட்டே இருக்குங்க, முடியலங்க. ஃபங்க்ஷனு, காது குத்துறது, கல்யாணம், வயசுக்கு வர்றது, வீடு கொடுத்துன்னு போகிறது, அந்த மாதிரி மேரேஜ், ரிசப்ஷனு, வாட் எவர் என்ன வேணாலும் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அதனால் ஃபங்க்ஷனுங்களுக்கு ஒரு முடிவே கிடையாது. முடிவில்லாத வாழ்க்கை, நிரந்தரமில்லாத வாழ்க்கை. ஸோ அனைவரும் பார்த்து நடந்து கொள்ளுங்கள், அன்பாக இருங்கள், பத்திரமாக இருங்கள். பாய். என் செல்லக்குட்டி கோல்டி கத்தின்னு இருக்கான். கோல்டி போகலாமாடா கீழே? நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி சாட்டர்டே, ஹாப்பி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஹாப்பி லன்ச் அண்டு ஹாப்பி டின்னர் மக்களே. தேங்க்யூ, பாய், see you.